வந்து ஃப்ரூட் காக்டெயில் ஒரு டெசர்ட் ஐட்டம். இப்போ நம்ம ஒரு கிளாஸில் சாக்லேட் சிரப் ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மாதுளம் பழம் ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கட் பண்ணி வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மேங்கோ ஃப்ளேவர் க்ரீமி யோகர்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட க்ரீமி யோகர்ட் ஒயிட் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் வாழைப்பழம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் க்ரீம் யோகர்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒயிட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் சிரப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ண எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மாதுளம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வாழைப்பழம். இப்போ ஃப்ரூட்ஸ்க்கு மேலே க்ரீமி யோகர்ட், மேங்கோ, ஸ்ட்ராபெரி இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் தான் ஆட் பண்ணணுன்னு தான் இல்லை. மாம்பழம், திராட்சை, ஸ்ட்ராபெரி, டேட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம சாக்லேட் சிரப் இப்போ நான் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், முந்திரி அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட் காக்டெயில் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.